முல்தானி மெட்டி மாதிரி இது பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குது போகிற எக்ஸ்பீரியன்ஸு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கே போகிறோன்னா மட் பாத் எடுக்க போகிறோம். செம்மையான பிளேஸ். ஆமாம், எல்லாரும் வாங்க கொண்டாடுவோம். இடமே கொஞ்சம் கோளாறான இடமா இருக்குது. இங்கே பாரு, இங்கே வந்து எவனா சாமி கும்பிட்டுருங்க பாருங்க. ஆமாம், புத்தரை கைஸ். இப்போது நம்ம குரூப் ட்ரிப்பில் ஒரு 40 பேர் வந்தாங்களா, ஒரு 10 பேர் மட்டும் ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அலோடு கிடையாது, பட் நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு தெரியாது. செம்ம என்ஜாய் பண்ணி இப்போ இது கோவா மாதிரி இல்லை, ஒரு கேரளா மாதிரி ஆயிடுச்சு. கேரளா மோசமாக இருக்குங்க. நாங்கள் ஏதோ ஒரு முதுமலை காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. காட்டுக்குள்ளே ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் போயிட்டு இருக்கோம். கோவானா அப்படி இருக்கும் இப்படி இருக்குங்க. நாங்கள் அதை விட செம்மையாக இருக்கோம். கைஸ், எதையோ போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம கோவாவில் ஆரோம்பல் பீச்சிலேருந்து ஸ்வீட் லேக்கு ட்ரெக் பண்ணி வந்துட்டு ஸ்வீட் லேக்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம். ஸோ கோவா ஸ்வீட் லேக்னாலே மட் பாத் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ மட் பாத்துக்கான ஸ்டோன் தான் இது. இந்த ஸ்டோன் வந்து இங்கே நேச்சுரலாகவே கிடைக்குது. கோவா அந்த ரிவரில் வந்து நேச்சுரலாகவே கிடைக்குது. இது வந்து ஒரு மாதிரி லைட்டாக ரொம்ப மைல்டாக ஸ்மெல்லு இருக்குது. ஆனால் ஸ்மூத்தாக வருது அரைச்சா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து எடுத்து இதை தேய்ச்சி வந்து இப்படி லைட்டாக ஃபேஸு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறாங்க. உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கிறது இங்கே பாரம்பரியம். ஸோ இது இந்த இடம் வந்து நிறைய ஃபாரினருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப குறைவான ஆட்கள் தான் நம்ம ஆளுங்க இங்கே வருவாங்க. 3 வருஷம் வந்துருந்துச்சு, கருப்பாக தான் இருந்தேன், ஒரு கலரில் தான் இருந்தேன். ஒரு 3 வருஷம் இந்த கலரில் மாட்டாச்சு. சும்மா சொல்கிறாரு. அப்படியே செட் ஆயிடுச்சுடா உடம்பெல்லாம். இதோ டைட்டாக பிடிக்குது பாரு மூஞ்செல்லாம். அப்படியே கடல மாவு. அதே தான் சந்தனம் கடல மாவு போட்டால் கூட இப்படி தான் ஆகும். கடலை மாவு தான் நல்லா டைட்டாக பிடிக்கும். என்ன தள்ளி விட்டுருக்கு வர்றவா வரமாட்டாங்க. கால் முட்டுக்கு போச்சு. டிராவல் டுகெதர்ல ட்ரக்கிங் போய் மட் பாத் முடிச்சுட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். செம்ம என்ஜாய். கோவா ட்ரிப் டிராவல் பண்ணா டிராவல் டுகெதர்.